ஃபைனல்ஸ்ல பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கர கை கொடுத்து இந்த இந்தியாவுக்கு கேஎல் ராகுல் நீங்க ரொம்ப பெருமையா இருக்கலாம். ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இதே மாதிரி லாங்கர் வளருங்க. கேஎல் ராகுல் வாட் a பிளேயர். என்ன காம்னஸ் கொடுத்தாரு. ஒவ்வொரு தடவை நம்ம ஆதங்கப்பட்டோம். நம்பர் 6ல இவர் அனுப்புறாங்களே இவ்வளவு பேட்டர்ஸ் ஆட வைக்கிறாங்களேன்னு. ஆனா அந்த வேல்யூ இன்னைக்கு தெரிஞ்சிச்சு. அங்க கேஎல் ராகுலோட காம்னஸ் தேவைப்பட்டுச்சு. வெல்டன் கேஎல் ராகுல். பின்னாடி வருண் சக்கரவர்த்தி இதே துபாயில 3 வேர்ல்ட் கப் மேட்சுக்கு அப்புறம் டீமை விட்டு வெளியில, அதுக்கப்புறம் தவம் இருந்தாரு இந்த வாய்ப்புக்காக. முதல் மேட்ச்லயே 5-4 எடுத்தாரு. இப்ப இந்த ஃபைனல்லையும் முக்கியமான விக்கெட் டேக்கரா இருந்தாரு. வெல் டன் கைஸ். அவ்வளவு பெருமை சேர்த்திருக்கீங்க. ரவீந்திர ஜடேஜா தூக்கிட்டு போயிட்டு சேர்த்திருக்காரு டிராஃபியை. இன்னொரு டிராஃபியை இந்தியா கொண்டு வந்திருக்காரு ரவீந்திர ஜடேஜா. அவ்வளவு இன்வால்வ்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த எக்ஸைட்மெண்ட் தெரியுது ரவீந்திர ஜடேஜா கிட்ட. இதுதாங்க ஒரு இமோஷனுங்க. விராட் கோலி அந்த ஒரு சாக்ரிஃபைஸ், இவ்வளவு வருஷம் அந்த ஒரு தவம் மாதிரி இருந்து விளையாடி இருக்காங்க இந்தியன் டீம். அந்த ஐசிசி டிராஃபியை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. வாட் a மூமெண்ட். இன்னமும் அந்த சின்ன குழந்தை போல ஒரு சந்தோஷம் விராட் கோலி முகத்துல. ஆப்வியஸ்லி ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அண்ட் ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கௌதம் கம்பீர் நிறைய சோதனைகள் இருந்துச்சு, பட் அதெல்லாம் மத்த ஃபார்மேட்ல. இந்த ஃபார்மேட் டீம் இந்தியா தான் பெஸ்ட். இன்னொரு முறை நிரூபணம் செஞ்சிருக்காங்க. அதாவது நம்ம தம்பி சோமசுந்தரம்ல ஒரு மாதிரி ஓடிட்டு இருக்காரு கிரவுண்ட்ல. அப்படிதான் அந்த ஃபீல். அங்க பாருங்க, நல்லா தாண்டி ஆடிட்டு இருக்காரு விராட் கோலி, ரோஹித் சர்மா. ஹாப்பி அட்மாஸ்பியர். இந்தியன் டீம் வந்து பெஸ்ட் அட்மாஸ்பியர் அட் தி மொமெண்ட். ஆமா மொமெண்ட். அதாவது வருண் சக்கரவர்த்தி என்னதான் நீங்க அவரோட வயசு 34-35 பார்த்தாலும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவர் ஸ்டில் யங்ஸ்டர். இன்னமும் மழல தான் அவரு. சோ அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் பாருங்க. இனிமே தான் ஆரம்பிக்குதுங்க அவர் கரியர். ஒரு கால் எடுத்து வச்சிருக்காரு பெரிய பிக் ஸ்டேஜ்ல. கண்டிப்பா நல்லா பண்ணுவார் எதிர்பார்க்கிறேன்.